Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகர்கோவிலில் விசாரணை கைதி சிறையில் உயிரிழந்த நிலையில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், எப்படி அந்த விசாரணை கைதி உயிரிழந்தார்? எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிவேதிதா, கடந்த 9ஆம் தேதி 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக தென்தாமரைக்குளம் போலீசாரால் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சபரிவர்மன் ஏற்கனவே ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த நிலையில் இந்த சபரிவர்மனை 9ஆம் தேதி சிறையில் அடைத்த போலீசார் இன்று காலையில் சபரிவர்மன் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக உடல்நிலை காரணம் காட்டி அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றதாக குடும்பத்தினருக்கு கூறிய நிலையில் திடீரென காலை 6 மணிக்கு அவர் உயிரிழந்து விட்டதாக உறவினர்களுக்கு கூறியதால் ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏற்கனவே விசாரணையின் போது காவல் நிலையத்தில் வைத்து அவரை அடித்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அவரது உடலானது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த சூழலில் அவரது உறவினர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை அடித்து காயப்படுத்தி இருக்கக்கூடும், அந்த காயத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து அவரது உடலை பார்ப்பதற்காக உறவினர்கள் சென்றபோது அவரது உடலை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே அந்த பகுதியில் கூடிய உறவினர்கள் அனைவரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக பிரதான சாலை அமைந்திருக்கிறது. இந்த சாலையில் அமர்ந்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் கடந்த 1 மணி நேரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போலீசாரும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் போலீசாரிடம் அவர்கள் தங்களது உறவினர் சபரிவர்மனை பார்ப்பதற்காக அவரது உடலை பார்க்க போலீசார் அனுமதி மறுத்ததை காரணம் காட்டுகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதே போன்று மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். அதே போன்று அவர்களது குற்றச்சாட்டு என்பது காவல் நிலையத்தில் வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி அதன் பிறகு அங்கிருந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என கூறி இவர்களது குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இதற்கான ஒரு நியாயமான விசாரணை வேண்டும், இதில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தற்போது இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அரசியல் கட்சியினரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரதான சாலை, அது மட்டுமல்ல இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி என்பதால் எப்பொழுதுமே மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் தற்போது இவர்களது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசலை மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுகிறது. இருப்பினும் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றாத வகையில் நிறைவேற்றும் வரையில் அவர்கள் இந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட போவதாக கூறி இருந்து கோஷங்கள் எழுப்பியவாறு இவர்கள் அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் ஒருவர் மயக்கமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரை அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வந்திருக்கக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.